வணக்கம் நண்பர்களே. சிவா அயலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம உதய பெருமாளுக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு போட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம அயலி. ஒரு கட்டத்தில் இப்போ தானே ஒரு மணிக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு அதுக்கு பிறகு கடகடன்னு இவ்வளோ டேஸ்ட்டாக சமையல் பண்ணது யார் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் செல்வநாயகியே வாயை பழக்கிறாங்க. ஆமாம், சும்மா சொல்லக்கூடாது, சாம்பாரெல்லாம் அப்படி நாக்கில் ஒட்டுது, அவ்வளோ டேஸ்ட்டு. இதை வச்சது யார் அப்படின்னு கேட்க நேரம் எல்லாமே அயலி அணி தான் வச்சாங்க. எப்படி அயலி ஒன்னால் முடியும், பம்பரங்கணுங்க, ஒரு மணிக்கூரில் இப்படியெல்லாம் சமையல் செய்திருக்க அப்படின்னு கேட்க நேரம் இது எல்லாம் நான் உதய பெருமாள் மாமாவுக்கு தான் செய்தேன். அவங்க ஜெயிலேருந்து வந்த பிறகு நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டாங்க, அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல நேரம் கண் கலங்கி நம்ம உதய பெருமாள் மன்னிப்பு அயலிட்டு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிரு மருமகளை, உன்னையும் சிவாயும் இந்த வீட்டில் ஒருத்தராக எனக்கு ஏற்றுக்க முடியலை, எல்லாத்துக்கும் செல்வநாயகி தான் காரணம். நான் கூடிய சீக்கிரம் சொல்லுவேன் எல்லாத்துக்கிட்டையும், இந்த வீட்டில் உங்கள் 2 பேர்த்துக்கும் உள்ள மரியாதையை நான் வாங்கி தருவேன் அப்படின்னு அந்த இடத்துல கண் கலங்குறாங்க. மாமா, நாங்கள் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், சொத்து பத்துக்கு எல்லாம் நாங்கள் ஆசைப்படலை. நீங்கள் எங்களை மனசார உங்கள் பையனையும் என்னையும் ஏற்றுக்கிட்டா போதுமாமா, அவ்வளோதான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்கங்க. இதை கேட்டு செல்வநாயகி அப்படியே நடுங்கி போகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்க இருக்க நேரம் எல்லாரும் டைனிங் டேபிளில் சாப்பிட அமர்ந்தாச்சு. அப்படியே சாப்பாட்டை புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இந்த வேலைக்காரியங்களுக்கு இவ்வளோ புகழ்ச்சியா அத்தை, நீங்களா பண்ணீங்க அப்படின்னு ரித்திகா கேட்குறாங்க. இல்லை, எனக்கே இந்த சாப்பாடு பிரம்மாண்டமாக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டு, நான் பண்ணலை ரித்திகா அப்படின்னு சொல்ல நேரம் யார் பண்ணுனா இவ்வளோ அருமையாக சமைச்சிருக்கு அப்படின்னு நம்ம இந்திராணி கேட்குறாங்க. அப்போனா இதெல்லாம் பண்ணினது அயலி அண்ணி தான் அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே நடுங்கி போகிறாங்க. 1 hour தான் ஆகுது, அதுக்கடையில் இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருக்காள இந்த அயலி அப்படின்னு என்ன அயலி, நீ பம்பரமாக காலில் கட்டிட்டு இருக்க, எப்படி இந்த 1 மணிக்கூரில் இவ்வளோ டேஸ்ட்டாக பிரம்மாண்டமாட்டு சமைக்க முடிஞ்சு? இது எல்லாமே நான் சமைச்சது மாமாவுக்காக தான். மாமா ஜெயிலேருந்து வந்த பிறகு நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டாங்க, அவங்க நல்லா வயிறார சாப்பிடணுன்னு தான் நான் இப்படி கஷ்டப்பட்டு பண்ணினேன் அப்படின்னு சொல்ல நேரம் என்ன அயலி, எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் கூட இப்படி யோசிக்கல, ஆனால் உன்னால் யோசிக்க முடியுதா? நான் இந்த வீட்டில் ஒருத்தர் உங்களாக தான் அண்ணி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல நேரம் எனக்கு தெரியும் அயலி, நீ இந்த வீட்டில் இருக்கவங்களுக்காக இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சாப்பாடு அப்படியே ரசித்து ருசிச்சு சாப்பிட்றாங்க நம்ம உதயபெருமாள். செல்வநாயகிக்கும் கபிலனுக்கும் இந்த அயலி இருந்திருந்து அப்பா மனசில் இடம் பிடிச்சிருவா போல இருக்க அப்படின்னு இடையிலே சாப்பாட்டை நிறுத்திட்டு கையை கழுவிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம உதய பெருமாள் சாப்பிட்டு முடித்த கையோட நம்ம அயலிகிட்ட கதறி அழுறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிடுமா, நீனும் சிவாயும் எனக்காக ஜெயிலேருந்து வெளியே வர நீங்கள் பட்ட பாடு எனக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் இப்போ எனக்காக இவ்வளோ அழகான சாப்பாடை நீ சமைச்சிருக்க, உன்னை மருமகளாக நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி சொல்லுவேன்? குறிப்பாக இந்த செல்வநாயகி இருக்காளே, அவளுக்கு உண்மையாட்டே சிவா என் பையன் அப்படின்னு தெரிஞ்சா நிலைமை தலைகீழாக அதனாலதான் நான் அவர்கிட்ட சொல்ல முடியாதுல்ல. ஆனால் என் சிவாயை மகனாட்டு ஏற்றுகையும் முடியாததுக்கு காரணம் அதுதான் அப்படின்னு அந்த இடத்துல கதறி அழுகிறாங்க. என்னை மன்னிச்சிடுமா, நீங்கள் என் மேலே வச்சிருக்க பாசத்துக்கு நான் தகுதியானவனே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நேரம் மாமா, நாங்கள் உங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கோம், உங்களுக்காக நாங்கள் எது வேணாலும் செய்வோம், இந்த வீட்டில் உள்ளவங்களையும் நாங்கள் எங்கள் குடும்பமாக தான் பார்க்கோமாமா. அப்படி இருக்க நேரம் நீங்கள் எங்களை ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம். இங்கே உள்ள சொத்து பத்து இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு உங்கள் அன்பு மட்டும் போதும் அப்படின்னு அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு நபராக ஏற்றுக்கிட்டீங்களா மாமா, அதுவே அப்படி போதும் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம அயலியோட பெருந்தன்மையை பார்த்து நம்ம உதய பெருமாள் கண்கலங்கி மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம செல்வநாயகி பார்க்குறாங்க. என்ன
ரூட்டு மாறிட்டே இருக்கு. இந்த ரித்திவிகாவுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாம் இந்த அயலிக்கு கிடைக்குது. அயலி வந்து மருமகளா ஆயிட்டா உதய பெருமாள் மத்தியில். ஆனால் உண்மையாட்டே என் கபிலனோட மனைவி ரித்திவிகா இவ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு வந்து கோபத்தில் வந்து கொந்தளிச்சு, ரித்திகா உன் அக்காக்காரி அயலி இந்த வீட்டில் ஒருத்தியாட்ட ஆகி உன் மாமா கிட்ட வந்து பாராட்ட வாங்கிட்டு இருக்கா. நீ என்னன்னா இப்படியே சும்மா சுற்றி இந்த வீட்டில் அவமானத்தை வாங்கு. எங்கே பார்த்தாலும் இந்த அயலிக்கு புராணம் இப்படி தான் இருக்குது. உண்டை வந்த வீட்டில் இவ செய்ய வேலையெல்லாம் பார்த்தா அப்படியே துடிச்சு போகிறேன். நான் தான் செங்குட்டுவர் பரம்பரையோட மருமகன் நினைச்சா இப்போ அயலி ஆயிரவா போல இருக்கு அப்படின்னு வந்து ரித்திகா கொந்தளிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம சிவா வந்து இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, இன்னைக்கு தான் அயலியோட அம்மாவுக்கு வந்து நினைவு நாள் அப்படின்னு வந்து சொல்ல நேரம். அப்படியா, இதை ஏன் அயலி என்கிட்ட சொல்லலை? அவள் வந்து என்ன அண்ணியாக தானே நினைக்கிறா, அதுக்கு பிறகு ஏன் சொல்லலை? சரி, நீ வந்து ரெடி ஆகுக்கு அயலியோட அம்மாவோட ஃபோட்டோ எல்லாம் வச்சு இன்னைக்கு இங்கே வச்சே திதி கொடுத்துருவோம். எல்லா பூஜையெல்லாம் போடுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிடு அப்படின்னு வந்து பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அயலி வந்து பார்க்குறாங்க, சிவா பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த வீட்டில் நம்ம அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய மரியாதையை கொடுக்க வச்சது யார் அப்படின்னு வந்து பிரம்மாண்டமாக எனக்கு இருக்க அம்மாவோட திதி ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்க போகுது அப்படின்னு வந்து இருக்க நேரம் நம்ம ரித்திவிகா பார்க்குறாங்க, என்னது இங்கே என் வீட்டில் இந்த அர்ச்சனா ஃபோட்டோவா, இவ ஒரு கொலகாரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. நம்ம அயலி வந்து இந்திராணிட்ட போகிறாங்க, அண்ணி எனக்கு எங்கள் அம்மாவுன்னா உயிர், எங்கள் அம்மா ஃபோட்டோவை வச்சு இப்படி வந்து அவங்களுக்கு பூஜை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ரெடியாக்கி இருக்கீங்களா, உங்கள் நல்ல மனசு எனக்கு எப்படி பாராட்டனே தெரியலை அப்படின்னு வந்து கெட்டி பிடிக்கிறாங்க. இந்த வீட்டில் எல்லாத்தையும் நீ உன் குடும்பத்தில் ஒருத்தியாக தான் பார்க்குற, அப்படி இருக்க நேரம் ஒன்று தனியாளாக பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. உங்கள் அம்மாவும் எங்களுக்கு சொந்தம் தானே வர ஒன்று பொறுத்தவரையில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இங்கே நடக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ரித்திவிகா ஓடி போகிறாங்க. அர்ச்சனா ஃபோட்டோவை எடுத்து அப்படியே வெளியே தூக்கி வீசுகிறாங்க. என்ன இவளுக்கு இந்த வீட்டில் என்ன வேலை இருக்குது, கொலகாரியோட ஃபோட்டோ அப்படி வந்து நான் தானே இந்த வீட்டோட மருமக அயலி, எதுக்காக நீ உரிமை கொண்டாடிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல, உனக்கு கேவலமாக இல்லை, மேனஸ் எதுவும் இல்லையா, அசிங்கமாகவே இல்லையா உனக்கு அப்படின்னு வந்து கேட்க நேரம் அப்படியே வாயை பிளந்து அரண்டு போய் வந்து நிற்கிறாங்க. எங்கள் அம்மா ஃபோட்டோயே இப்படி தூக்கி எரிஞ்சிட்டியே அப்படின்னு வந்து நிற்க நேரம் தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அர்ச்சனா அப்படின்னு வந்து தெரிஞ்சு நம்ம இந்திராணி வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்தவங்க தூக்குறாங்க. ஒரு கட்டத்தில் இதை யார் வெளியே தூக்கி போட்டா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நான் தான் போட்டேன் அப்படின்னு வந்து நம்ம ரித்திகா தென்னாவட்டா பேசுகிறாங்க. ரித்திகாவுக்கு கன்னத்தில் பலார்னு வைக்கிறாங்க. இது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கேரக்டர் ஒரு காலத்தில் வந்து எல்லா லேடிஸுக்கும் உதாரணமாக இருந்து அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க, பெண்களுக்கே வந்து பெருமை சேர்த்தவங்க. அப்படி இருக்க நேரம் இவங்க ஃபோட்டோவை நீ தூக்கி எறிவியா, உனக்கு இந்த அர்ச்சனாவை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு வந்து தூக்கி எறிய நேரம் நம்ம அம்மாவுக்கு ஆதரவாக புதுசாக ஒரு குரல் வருவே, இது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அம்மாவுக்கு பெருமை தெரிஞ்சவங்க இங்கே இந்திராணி அண்ணி வீட்டுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அயலி சந்தோஷப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அர்ச்சனாவுக்கு ஆதரவாக நம்ம ரித்திவிகாட்ட பேசி ரித்திவிகாயை வெளுத்து எடுக்க வைக்கிறாங்க. பேரஞ்சது கணக்காக நிற்கிறாங்க. அந்த கெஸ்ட்டு வந்து நம்ம இந்திராணி கிட்ட வந்து இந்த அயலி அர்ச்சனாவோட பொண்ணு யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அயலியை வந்து காட்டுறாங்க. உண்மையிலே நீ வந்து கொடுத்து வச்சவங்க தான் அவங்களுக்கு பொண்ணாக பிறந்ததுக்கு இது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம அயலிக்கு வந்து பாராட்டும் புகழும் கிடைக்குதுங்க. வணக்கம்.